ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சேகர் கமுலா டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அடுத்து நம்ம நாகார்ஜுனா நடிச்சு ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குபேரா படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனண்டின் படமாக தான் இந்த படத்தை வந்து தியேட்டரில் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் நம்ம தனுஷ் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தெலுங்கு படம் அப்படின்றது அளவோ என்னமோ அங்கே இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருச்சு. அவங்க இந்த படத்தை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு டீசென்ட் வாட்ச் தான், நம்ம தனுஷ்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிலே முக்கியமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இந்த படத்துடைய ரன் டைம் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து இருக்குது. அதில் ஒரு 1 மணி நேரத்தை வெட்டி எரிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படத்தை சென்சார் பண்ணும்போது படம் வந்து 3.25 மணி நேரத்துக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறமா படத்தரப்புல இருந்து ஒரு 1/4 மணி நேரத்தை கட் பண்ணி 3 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 மணி நேரம் அப்படின்றது யாராலுமே உட்கார முடியாது. அதாவது படம் நல்லா இருந்தால் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் உட்காரலாம். ஆனால் இந்த படத்துக்கு 3 மணி நேரம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்தது. மற்றபடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். வெறும் 5 நாளில் 100 கோடி ரூபாய் அந்த படம் வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. நீங்களுமே இந்த குபேரா படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த குபேரா எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் வீடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது ஜூலை 2nd வீக் அப்படி இல்லைனா ஜூலை 3rd வீக் இந்த குபேரா அமேசான் பிரைமில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ நம்ம அமேசான் பிரைம் தரப்புல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த படம் ஒரு சில தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த குபேரா படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள்.